படம் எப்படி வந்திருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இதுக்கா இல்லன்னு இவ்வளவு நான் சண்டை இன்னும் போடுறாங்க பார்க்கல. நான் கேட்கிறேன். அதுதான் சார். அதுதான் பல பேருடைய கேள்வியாகவும் இருக்கு. லைஃப் படம் வந்து இன்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல விதமான போராட்டங்கள் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் பக்கத்து மாநிலங்களில் கமல் அவர்களுடைய கன்னட மொழி குறித்து அவருடைய கருத்துக்கு பலவிதமான சலசலப்புகள், எதிர்கருத்துகளும் வந்து முன்வைக்கப்பட்டது. உங்களுடைய பார்வையில கமல் அவர்களுடைய கருத்து, அதாவது தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்ற அவருடைய கருத்தை பற்றிய உங்களுடைய பார்வை? இந்தியாவில் வந்து பழமையான மொழி திராவிட மொழி, அதில் தமிழ் மொழி என்று வரலாற்று ரீதியாகவே அவங்க நிரூபணம் செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 4-5 மொழி சொல்லுவாங்க. அதை வந்து இயேசுநாதர் பேசினார் பார்த்தீங்களா, அந்த மொழியில் இப்போ வந்து பேச்சு மொழியாகவே இல்லை. அதே மாதிரி யார் நம்ம பகவான் புத்தர் பேசின பாலி மொழிலாம் இப்போ பேச்சு மொழியாக இல்லை. சமஸ்கிருதம் கூட கொஞ்சம் பழமையான மொழின்னு சொல்லுவாங்க, அதுவும் இப்போ பேச்சு இதெல்லாம் இல்லை. அவ்வளவுக்கு ஒரு தொன்மையான மொழி நமது தமிழ் மொழி. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே செம்மொழிக்கான அங்கீகாரம் கிடைத்த ஒரே மொழி தமிழ் மொழி தான். இப்போ தான் கர்நாடகா லாஸ்ட்டாக வாங்கினதான் கர்நாடகா, சரிங்களா? அதுக்கு வாங்கியிருக்கிறாங்க, அவங்க மொழிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவர் சில உறவுக்காக பேசுகிறார், என் உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்காக விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ நீ எல்லாம் ஒரே பிறப்பு தான், எப்படின்னா எங்களுக்கு தமிழ் மொழியிலிருந்து நீங்கள் பிறந்தவர்கள் அப்படின்னா அந்த கமலஹாசன் ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அந்த ஸ்டைலில் அவர் பேசுகிறார். என்னைக்குமே அவர் பேசுகிறது யாருக்குமே புரியாது, அவருக்கே புரியுதா புரியாதுன்னு தெரியல. தொல்காப்பியம் வந்து பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது அப்படின்னு உலக அறிஞர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவங்க அதுக்கான இலக்கணம் என்ன, ஒரு மனிதன் இலக்கணத்தோடு பேசுகிறார் என்றால் அப்போ அந்த மொழி எப்போ உருவாகியிருக்கு, அப்போ அந்த மொழியை பேசுகிற மனிதன் எப்பொழுது உருவாகியிருப்பான்? அந்த கருத்தை தான் யதார்த்தமாக சொல்கிறார் கமலஹாசன். ஆனால் அதை மையமாக வச்சு இவங்க பெரிய கலவரம் செய்வது, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு சாதாரண கிரிக்கெட்டில் 11 பேர் இறந்து போயிட்டாங்க, பார்த்தீங்களா? அப்போ அவ்வளோதானே அவங்களுடைய புத்தி இருக்குது. led to many fans fainting and getting injured. சரிங்களா? ஆனால் எங்கள் தலைவர் ஏன் அதுக்கு கருத்து சொல்லியிருக்கிறார் என்றால், எங்கள் தலைவர் வந்து இந்த பிரச்சனை மட்டுமல்ல, மொழி பிரச்சனை மட்டுமல்ல, இனப்பிரச்சனை மட்டுமல்ல, எந்த பிரச்சனையும் வந்தாலும் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் இன்னைக்கு தமிழகத்தில் எங்கள் தலைவர் தான். தேவநேய பாவாணர் போன்றவர்கள் தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இதுக்கு கருத்து ஏன் தெரிவிக்கல, இப்படி ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. நீங்க இது நியாயமான கேள்வியா இல்லைன்னா இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது நியாயமான கேள்விங்க. இப்போ அவர் இப்போதான் அரசியலுள்ள குதிச்சிருக்கிறார். இவ்வளோ நேரம் வந்து சினிமாவில் நல்ல டான்ஸ் ஆடினவர் இப்போ அரசியலை குதிச்சிருக்கிறார். இங்கே டான்ஸ் ஆட போகிறார் என்னன்னு தெரியல. ஆனால் இந்த இதுக்கு வந்து அவர் கருத்து சொல்ல வேண்டியது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் மட்டுமல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினியாவது இது கருத்து சொல்லணும். நீங்க வரலாற்று ரீதியாக தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்றது இருக்கும் பொழுது ஒரு நீதிமன்றமே அதை ஏற்காம இருக்குன்னா அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கான காரணம் என்னவா இருக்கு? அவைகளும் இன வெறியா இருக்கிறாங்க, மொழி வெறியா இருக்கிறாங்க. அதான் இங்கே பிரச்சனை. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிக கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. சார், தக் லைஃப் படம் வந்து இன்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல விதமான போராட்டங்கள் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் பக்கத்து மாநிலங்களில் கமல் அவர்களுடைய கன்னட மொழி குறித்து அவருடைய கருத்துக்கு பலவிதமான சலசலப்புகள், எதிர்கருத்துகளும் வந்து முன்வைக்கப்பட்டது. உங்களுடைய பார்வையில கமல் அவர்களுடைய கருத்து, அதாவது தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்ற அவருடைய கருத்தை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? அதாவதுமா, நம்ம சொல்லுவோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே வேலோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் அப்படின்னு நம்ம தமிழர்கள் நமக்கு நாமே பெருமையாக பேசிக்கொள்கிறோம். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள், மொழி ஆராய்ச்சியாளர்கள், பல அறிஞர் பெருமக்கள் இந்தியாவில் வந்து பழமையான மொழி திராவிட மொழி, அதில் தமிழ் மொழி என்று வரலாற்று ரீதியாகவே அவங்க நிரூபணம் செய்திருக்கிறார்கள். வரலாற்றுக்கு ரொம்ப போக வேண்டாம், அதுக்கான மேலோட்டமாக சொல்லிக் கொள்கிறேன். அதே உலகத்தில் வந்து இப்போ நீ எடுத்து பழமையான மொழி, ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு இப்போ நீ அடிச்சு பாருங்கள், கூகுளில் அடிச்சு பாருங்கள், தமிழ் தான் வரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 4-5 மொழி சொல்லுவாங்க. அதை வந்து இயேசுநாதர் பேசினார் பார்த்தீங்களா, அந்த மொழியில் இப்போ வந்து பேச்சு மொழியாகவே இல்லை. அதே மாதிரி யார் நம்ம பகவான் புத்தர் பேசின பாலி மொழிலாம் இப்போ பேச்சு மொழியாக இல்லை. சமஸ்கிருதம் கூட கொஞ்சம் பழமையான மொழின்னு சொல்லுவாங்க, அதுவும் இப்போ பேச்சு இதெல்லாம் இல்லை. அவ்வளவுக்கு ஒரு தொன்மையான மொழி நமது தமிழ் மொழி. அது மட்டுமல்லாமல் 2004 என்று எண்ணுகிறேன், ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்தியாவிலேயே செம்மொழிக்கான அங்கீகாரம் கிடைத்த ஒரே மொழி தமிழ் மொழி தான்.
இப்போ தான் கர்நாடகா லாஸ்ட்டாக வாங்கினதே கர்நாடகம். சரிங்களா, அதுக்கு வாங்கியிருக்கிறாங்க, அவங்க மொழிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அது தவறு, நம்ம எந்த மொழியும் நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் உலகத்திற்கு மூத்த மனிதர்கள் தமிழர்கள், அந்த மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு பரவலாக பேசப்படுகிறது. அந்த கருத்தை உள்வாங்கி அவர் வந்து ஒரு திரைப்பட நிகழ்வில் சாதாரணமாக சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் ராஜ்குமார் பையன் நினைக்கிறேன், அவர் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கும் பொழுது அவர் சொன்ன கருத்தை அவரே ஏற்றுக்கொள்கிறார். அந்த பாடி லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்கனாலே அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் இது. வந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். அது ஒன்று அவர் திட்டமிட்டு பேசினார் நம்ம சொல்ல முடியாது. ஒரு யதார்த்தமாக இன்னமும் சொல்லப்போனால் அவர் மொழிக்காகவே பேசவில்லை, அவர் சில உறவுக்காக பேசுகிறார். என் உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்காக விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ நீ எல்லாம் ஒரே பிறப்பு தான், எப்படின்னா எங்கள் தமிழ் மொழியிலிருந்து நீங்கள் பிறந்தவர் அப்படின்னா அந்த கமலஹாசன் ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அந்த ஸ்டைலில் அவர் பேசுகிறார். என்னைக்குமே அவர் பேசுகிறது யாருக்குமே புரியாது, அவருக்கே புரியுதா புரியான்னு தெரியல, அந்த லாங்குவேஜில் பேசுகிறாரு. ஆனால் அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து அதுவும் சொல்லப்போனால் அது காங்கிரஸுடைய அந்த சிஎம் இருக்கார், அவர் பெரிய அறிஞர் தான், இன்றைய நிகழ்கால சிஎம் சீதாராமையா, நல்லா அறிஞர் தான். அவரே வந்து இன்னமும் அது தற்குறித்தனமாக தான் பேசுகிறார். என்னன்னு தெரியல, ஏன் அப்படி இருக்கார் நமக்கு புரியவில்லை. அப்போ ஒரு மொழி வந்து இன்றைக்கி தொன்மையான மொழி அப்படின்றதுக்கு நமக்கு தொல்காப்பியமே சான்று. தொல்காப்பியம் வந்து பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது அப்படின்னு உலக அறிஞர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவங்க அதுக்குன்னா இலக்கணம் என்ன, ஒரு மனிதன் இலக்கணத்தோடு பேசுகிறார் என்றால் அப்போ அந்த மொழி எப்போ உருவாகியிருக்கு, அப்போ அந்த மொழியை பேசுகிற மனிதன் எப்பொழுது உருவாகியிருப்பான்? சரி, நான் இதெல்லாம் கூட விடுங்க. இன்றைக்கி வந்து புரட்சி அம்பேத்கர் என்ன, அவர் என்ன தமிழரா? அவர் தமிழர் அல்ல, உங்களுக்கும் தெரியும். அவர் என்ன பதிவு செய்கிறார் என்றால், இந்தியாவை சொந்தம் கொண்டாட யாருக்குமே உரிமை இல்லை. ஏனென்றால் பல மொழி பேசுபவர்கள், பல இனக்கலப்புக்கள், பல இனக்குழுக்கள் கலந்த பகுதி தான் இந்தியா அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். ஒருவேளை யாராவது வந்து கிளைம் பண்ணுறாங்க இந்த இந்தியா எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு யாராவது கிளைம் பண்ணால் அது தமிழர்களால் மட்டுமே முடியும். ஏனென்றால் தமிழர்கள் தான் இந்தியாவை ஆண்டவர்கள் முழுமையாக. அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நாகர்கள் என்று பெயர். நாகர்கள் தான் தமிழர்கள், தமிழர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு யார் பதிவு செய்கிறார்? புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். இப்போ இந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து பார்க்கப்படும் பொழுது, ஏன்னா அம்பேத்கர் வந்து யார்? அவர் தமிழராக இருந்தவர். நம்ம கூட பில்டப் பண்ணுவோம், செந்தமிழ்நாடன் போதினில இன்ப தான் தேன் வந்து பாயுது காதினே நம்ம பேசுவோம், நம்ம மொழி. அம்பேத்கர் தமிழர் இல்லை. அப்போ அவர் ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு அறிஞர், அவர் தெளிவாக பதிவு செய்கிறார். அப்போ இந்தியாவை வந்து இன்றைக்கி பழைய சிந்துவெளி நாகரிகமாக இருக்கட்டும், இன்றைக்கி மதுரையில் உருவாகின அந்த நாகரிகம்லாம் எல்லாம் என்ன சொல்லுது, பழமையானவர்கள் அப்படின்னு. இன்றைக்கி என்ன கோல்டே வந்து தங்கமே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ கூட 2 நாள் முன்னாடி செய்தியெல்லாம் வந்துச்சு. அந்த கருத்தை தான் யதார்த்தமாக சொல்கிறார் கமலஹாசன். ஆனால் அதை மையமாக வச்சு இவங்க பெரிய கலவரம் செய்வது, பிரச்சனை இவங்களுக்கு பிரச்சனை செய்வது இன்று நேற்று இல்லைங்க. 90களிலே வந்து தமிழர்களை அடித்து கொண்டவர்கள் தான் இவர்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு சாதாரண கிரிக்கெட்டில் 11 பேர் இறந்து போயிட்டாங்க, பார்த்தீங்களா? அப்போ அவ்வளோதானே அவங்களுடைய புத்தி இருக்குது. சரிங்களா? ஆனால் அது ஒரு பெருசாக நம்ம எடுக்கலை. இப்போ இந்த படத்தை வந்து அங்கே ஓட்ட விடலைனாலும் கூட இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். கர்நாடகத்திலிருந்து அங்கே இருக்கிற நம்மளை மாதிரி ஜனநாயக சக்திகள், கர்நாடகத்தை சார்ந்தவர்கள், அவங்களே வந்து படத்தை பார்க்குறாங்க ஓசூரில். இப்போ செய்தி கிடச்சிருக்குது. அதுதான் சார். இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த பிரச்சனை வந்து அரசியலாக்கப்படுது, இல்லைன்னா கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன கருத்து வந்து மனதை புண்படுத்திருச்சு, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கருத்தை வந்து அதை எதிர்க்கிறது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் எதிர்க்கிறாரு, நீதிமன்றம் எதிர்க்குது. அப்படி இருக்கும்போது தமிழக முதலமைச்சரோ இல்லை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல விசிக கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் மற்றும் தான் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த கட்சியுமே இதை பத்தி பேசாம இருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அங்க ஒரு முதலமைச்சர் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது நம்மளுடைய முதலமைச்சரும் இங்க இருக்கக்கூடிய கருத்தை வந்து முன்வைக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு சரியா தவறா? அதாவது எப்படின்னா, நான் ஒழுக்கமானவன், நான் அனைவரையும் விட அறிவு சார்ந்து, பண்பாடு சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து ஒரு பெரிய மனிதன் அப்படின்னு நானும் நம்புகிறேன், மக்கள் நம்புகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்ல தேவையில்லை அப்படின்னு கூட தமிழக முதல்வர் எண்ணி இருக்கலாம். சாதாரண பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அவங்க அதை பெருசுப்படுத்துகிறாங்க, அதனால் நம்ம அதுக்கெல்லாம் பயிர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கூட அவர் இருந்திருக்கலாம். சரிங்களா? ஆனால் எங்கள் தலைவர் ஏன் அதுக்கு கருத்து சொல்லியிருக்கிறார் என்றால், எங்கள் தலைவர் வந்து இந்த பிரச்சனை மட்டுமல்ல, மொழி பிரச்சனை மட்டுமல்ல, இனப்பிரச்சனை மட்டுமல்ல, எந்த பிரச்சனையும் வந்தாலும் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் இன்னைக்கு தமிழகத்தில் எங்கள் தலைவர் தான். அந்த வகையில் எங்கள் தலைவர் கருத்து சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இன்னமும் சொல்லுறோம், கமலஹாசனுக்கு விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி பக்கபலமாக இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. இப்போ படம் பெரிய வெற்றி படமாக வந்து கொண்டிருக்கு என்று செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. நல்ல படம் சிறப்பாக இருக்குது என்று செய்தி சொல்கிறார்கள். அது எவ்வளோக்கு உண்மைன்னு தெரியல, அது தெரிஞ்சிருப்போம் நமக்கு ஈவினிங்குள்ளே. அதை நம்ம என்னென்ன பார்ப்போம்.
அதான் சார் இப்போ விசிக கட்சியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. விஜய் அவர்களும் வந்து தமிழ் தேசிகமும் திராவிடமும் 2 கண்கள் அப்படின்றத பதிவு பண்றாரு. தமிழ் தேசிகம் அப்படின்னு வரும்போது தமிழ் மொழியை வந்து கன்னடத்தை வந்து இவர் இழிவுபடுத்துறாரு அப்படின்ற மாதிரி இது கிட்டத்தட்ட வந்து தமிழ் தேசியவாதிகள் மட்டுமே பேசக்கூடிய ஒரு பிரச்சனையோ அப்படின்ற ஒரு கேள்வியானது உருவாகுது. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இதுக்கு கருத்து ஏன் தெரிவிக்கல? இப்படி ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. நீங்க இது நியாயமான கேள்வியா இல்லைன்னா இது எப்படி பாக்குறீங்க? இல்லை இது நியாயமான கேள்விதான். ம். இப்போ அவர் இப்போதான் அரசியல் உள்ள குதிச்சிருக்கிறாரு. இவ்வளோ நேரம் வந்து சினிமாவில் நல்ல டான்ஸ் ஆடினவர் இப்போ அரசியலில் குதிச்சிருக்கிறாரு. இங்கே டான்ஸ் ஆட போகிறாரு என்னன்னு தெரியல. ஆனால் இந்த இதுக்கு வந்து அவர் கருத்து சொல்ல வேண்டியது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் மட்டுமல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது கருத்து சொல்லணும். அவரெல்லாம் முக்கியமான ஆள். ஏன்னா அவர் வந்து ஒரு கன்னடத்தை சார்ந்தவர், இல்லை ஒரு மராட்டியை சார்ந்தவர்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை கொண்டாடணும். இப்போ அவரும் வாயை திறக்கலை. சரிங்களா? ஒருவேளை இப்ப இவருடைய படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா படம் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு நெருக்கடி வரணும்னு அமைதியா இருக்கிறாங்க. அப்படி கூட இருக்கலாம். பட் அது சரியான விஷயங்கள் அல்ல. ஓகே. ஏன்னா நம்ம வந்து கமலஹாசன் வந்து இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நாட்டை விட்டு ஓடி போயிருந்தாரு. நான் இருக்கா? ஆமா ஆமா சார். இப்போ ஒரு பிரச்சனை உண்மையிலே இருந்துச்சுன்னா அவர் மன்னிப்பு கூட கட்டுவார். அவரே சொல்றாரு. விஸ்வரூபம் படத்தினுடைய வெளியீட்டுக்காக. இப்போ ஒரு தப்பு அவர் பேசிட்டோம்னா அவரே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆளு தான். ஏற்கனவே ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்டுக்க நினைக்கிறேன். ம். நிறைய பேர் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. ஆமா. ரைட்டா? இது மாதிரி ஆமா. பிரச்சனை வரும்போது மன்னிப்பு கேட்டுவார். ஆனா அவர் சொன்ன கருத்து சரியான கருத்து. அவர் தப்பாலாம் சொல்லல. இல்ல மொழி உணர்வை தூண்ட வேண்டும் என்பதற்காகவோ இல்ல பிரச்சனை வர வேண்டும் என்பதற்காக பேசல. இன்னும் சில பேர் சொல்றாங்க தக்கலை அந்த படம் ஓட வேண்டும் என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு அவர் பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. பட் நான் அதை முழுசா பார்த்தேன். அவர் பேசுற ஸ்டைல்லாம் அவர் இந்த மனநிலையில் பேசியதை போல தெரியவில்லை. உங்களுக்கு எப்படி தோணுதா? அப்படி இது திட்டமிட்டு பேசியிருப்பாருன்னு எனக்கு எந்த அபிப்பிராயம்? அப்படிலாம் அவர் பேசினவே தெரியவில்லை. அவர் ஒரு யதார்த்தமான ஒரு கருத்தை தான் பதிவு செய்தார். ஆனால் ஏன் அதை திட்டமிட்டு பரப்பி இன்னும் இப்போ என்னோட நண்பர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து தமிழர்களுக்கே அங்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குதான். ஒரு சாதாரண விஷயம் மிரட்டுறாங்களே வேலை பார்க்குற இடத்துலையும். கர்நாடகால. கர்நாடகாவில் நீங்கள் ஓடி போயிருங்க, பெங்களூரில் குறிப்பாக. அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும்போது தமிழக அரசு ஏதாவது ஒரு கருத்தையோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணும்ன்றது இருக்கு. இல்லை நிச்சயமாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நிச்சயமாக இதற்கான தீர்வுகள் எட்டப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, நீ கேட்டதுக்காக ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். சாதாரண நம்ம எல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்ததுங்க. சாதாரண இப்போ ஊர் என்பது என்ன பேர்? ஊர் என்பது தமிழ் சொல். இப்போ என் சொந்த ஊர்லாம் மேலூர். சரிங்களா? அதுமாதிரி ஊர் என்பதே ஒரு தமிழ் சொல்லு தானே. அப்போ அதுக்கு பேர் பெங்களூர் தானே இருக்குது, மைசூர் தானே இருக்குது. அப்போ ஊரே என்ன? அந்த ஊர் பேரே வந்து தமிழ் பேர் தான். கன்னடம், கர்நாடகம், கர் ப்ளஸ் நாடு ப்ளஸ் அகம், கருமையானவர்கள் வாழக்கூடிய பகுதி. இன்னும் பாருங்க, கன்னடக்காரனை பார்த்தா நம்மளோட கருப்பாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இது அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து இல்லை தமிழர்களாக வளர்ந்து அவங்க வந்து சில சமஸ்கிருத மொழி கலந்து உருவானது கன்னடம். இதெல்லாம் வந்து நீதிமன்றம் ஏத்துக்க மாட்டாங்களே சார். இது நீங்க கமல்ஹாசன் என்ன மொழியியல் அறிஞரா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. இவர் மன்னிப்பு கேட்கிறது என ஒரு கிளாரிபிகேஷனுக்காக ஒரு அறிக்கையை வந்து நீதிமன்றத்துல வந்து கொடுத்திருக்கிறாரு கமல்ஹாசன் அவர்களுடைய தரப்புல இருந்து. இதுல மன்னிப்புன்ற வார்த்தையை தவிர எல்லாம் எதுக்கு இவ்வளவு சுத்தி வளைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. நீங்க வரலாற்று ரீதியாக தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்றது இருக்கும் பொழுது ஒரு நீதிமன்றமே அதை ஏற்காம இருக்குன்னா அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கான காரணம் என்னவா இருக்கு? அவைகளும் இன வெறியா இருக்கிறாங்க, மொழி வெறியா இருக்கிறாங்க. இப்போ அதான் இங்கே பிரச்சனை. இப்போ நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீ அப்படியே கடந்து போயிட்டீங்க, பெருசா எடுக்கல. ஜெயலலிதா அம்மையார் யாரு? எம்ஜிஆர் யாருங்க? ரஜினிகாந்த் யாருங்க? தமிழர்களா அவர்கள்? நம்ம அவங்களை தூக்கி கொண்டாடினோம்ல. ஏன் உச்ச அதிகாரத்தையே கொடுத்தோம்ல. எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு மலையாளி, நம்ம அவங்களை தூக்கி கொண்டாடவில்லையா? அம்மா ஜெயலலிதா அம்மையார் கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க நம்ம உச்ச அதிகாரம், சாதாரண அதிகாரம் இல்லை. அப்போ இவ்வளவுக்கு நம்ம கொண்டாடும் பொழுது நம்மளை மட்டும் அவங்க வந்து இவ்வளவு மோசமா பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இன வெறி இருக்குது. அது யாரு? ஒரு நீதிபதிக்கே இருக்குது. அப்போ நீதிபதி, நான் சொல்ற கேட்டுங்க, இந்த நீதிபதி வந்து இந்த விஷயம் மட்டுமல்ல, இது மேல்முறையீடு சென்றால் நிச்சயமாக தோத்து போயிரு. நீங்க வேணா பாருங்க. இவர் வந்து மொழியை மையமாக வைத்து அவர் மொழி வெறியோடு, ஒரு நீதிபதி என்பவர் சட்ட வெறியா இருக்கலாம், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று வெறி இருக்கலாம், ஜனநாயகம் என்ற பேரில் வெறியா இருக்கலாம். அதை விட்டு நான் மொழி வெறியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் செயல்படுகிறார் அந்த நீதிபதி அவர்களே. நீ வேணா பாருங்க, நான் சொல்ற எழுதி வச்சுக்கிறீங்க. இது மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றால் நிச்சயமாக தோத்து போய்விடும். இப்போ கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன கருத்துக்கு இத்தனைக்கும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப திடமா கூட வந்து அவர் சொல்லல. கன்னட மொழி குறித்து ஏதோ ஒரு ஆபாசமாகவோ இல்லை எந்த இதுவுமே அவர் பகிரல. இத்தனைக்கும் அன்பு நிமித்தமாக தான் நான் சொன்னேன்ற கிளாரிஃபிகேஷன் கொடுத்துமே அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு கர்நாடகாவில் இருக்கு.
அப்போ இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல தான் மத்த மாநிலத்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கு, தமிழர்களுக்கு இருக்குது, ஆனா போதிய அளவு இல்ல. இப்ப மத்த மாநிலங்கள் திராவிட இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்த எல்லாருக்குமே வந்து இங்க வந்து முன்னுரிமை இருக்குது, மத்த மாநிலங்கள்ல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது இது மூலமா கரெக்ட் தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கருத்து நீங்க மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா சரின்ற மாதிரி தோணும். அவனுக்கு மத வெறி இருக்கு, இனவெறி இருக்கு, அவனுக்கு சாதி வெறி இருக்கு, நம்ம அவனுக்கு மொழி வெறி இருக்கு, நமக்கு ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் பேசலாம். பட் அது ஜனநாயகம் அல்ல. நீங்கள் ஒரு மனிதனை இப்போ நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கல்லூரியில் படிச்சிருப்பீங்க. கல்லூரியில் வந்து நீங்கள் வந்து இவன் வந்து இந்த மொழியை சார்ந்தவன், இல்லை இவன் இந்த மதத்தை சார்ந்தவன், இல்லை இவன் இந்த சாதியை சார்ந்தவன் நீங்கள் பழகிருப்பீங்க. எத்தனை பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை பார்த்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, மனித நேயம் தான் ரொம்ப முக்கியம். அது தமிழுடைய பண்பாடு. உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த கலாச்சாரமும் அப்படி தான் இருக்கணும், பண்பாடு அப்படி தான் இருக்கணும். நம்ம தானே சொன்னா யாதும் ஊரை யாவரும் கேள்வி சொன்னவன் யார்? தமிழன் தானே. நீ இங்கே பாருங்க, பைபிளோ திருக்குறானோ இல்லை பகவத்கீதையோ எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு கருத்து இந்த கருத்து தான், யாதும் ஊரை யாவரும் கேள்வி. அப்போ உலகமே எங்களுக்கு எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் பழகிறோம் அப்படின்ற அந்த கோட்பாடு உள்ள நம்பர். இவன் கர்நாடகாரன், அவனை பாடுறா, இவன் தெலுங்குக்காரன்டா, இவன் மலையாளிடா அப்படின்னு நம்ம டெஸ்ட்டு பண்ண முடியாது. அவனுடைய கொள்கை எப்படி இருக்குது, கோட்பாடு எப்படி இருக்குது. இப்போ வந்து அங்கே இருக்கிறது காங்கிரஸ் தான், நான் கூட்டலே இருக்கிறேன். இப்போ காங்கிரஸ் தப்பு நாங்கள் சொல்கிறோம்ல, சொல்கிறோமா சொல்லலையா? இதில் ஒன்றும் கூட்டணி வந்து நிற்கலையில, சரிங்களா? இதே இப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். இப்போ திமுக கூட்டணியில் மது வைத்திருப்பது தப்பு. எங்கள் தலை 2 நாளைக்கு முன்னாடி குயிலி திரைப்பட வெளியீட்டு விழாவில் பேசுகிறாரு, மதுவை ஒழிக்க வேண்டும். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கோட்பாடுதே முக்கியம், உங்கள் செயல்பாடுதே முக்கியம். அதை விட்டுப்பட்டு நீங்கள் வந்து மொழியை வைத்து நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க தமிழ்நாட்டில், இப்போ நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஒருத்தர் உங்களுக்கு வேலை கொடுக்குறியா, அங்கே போய்ட்டு தமிழை கொடுத்தா நான் வேலை பார்ப்பேன் நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படி இல்லை. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிறது. நான் சொல்கிறது உலக நீதியை சொல்கிறேன். நம்ம இவன் தான் அப்படித்தான் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. வெறி கூடாதுங்க, மொழி பற்று இருக்கலாம், ஆனால் மொழியின் பெயரால் நீ கலவரம் செய்யக்கூடாது. மொழி பற்று தானே உங்களுக்கு சாதி பற்றா மாறுது. இப்போ ஒருத்தனுக்கு வந்து மொழி பற்று அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன வரும்? சாதி பற்று தானே வரும். அப்படி வரக்கூடாது. பொதுவாக மக்களுக்கு வந்து மனித நேயம்தான் வேண்டும் என்பதுதான் எங்கள் கோட்பாடு. இவனை வந்து இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுக்காதீங்க, நான் சொல்லுவது சர்ச்சையாக கூட ஆகலாம். நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன், நானாக சொல்லலை, நீங்கள் அந்த கேள்வி கேட்டதுக்கு காரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம வடபழனியில் இருக்கிறோம். வடபழனியில் பெரிய பெரிய மாலு, பெரிய பெரிய தேட்ரு, இதெல்லாம் யார் விட்டு? ஆந்திராக்காரன் விட்டு. தெரியுமா உங்களுக்கு? இங்கே பெரிய பெரிய மெடிக்கல்லாம் இருக்குது, பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது, யார் இது? கர்நாடகாரன் விட்டு. இங்கிட்ட ஆந்திராக்காரன் விட்டுக்கிட்டு இருக்கு, அங்கிட்டு கர்நாடகாரன் விட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், போய் பாருங்கள், அசோக் நகர், வடபழனி, சென்னையே பாருங்கள், மலையாளியுடைய பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. நான் பேர் சொல்ல விரும்பலை. அப்போ அவர்கள்ட்டெல்லாம் போய் கேளுங்க, அவரெல்லாம் மகிழ்ச்சியாக தான் வாழ்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற நம்ம தமிழர்கள் பதற்றத்தோடு வாழ்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பக்குவம் இல்லை. இது வந்து எப்படின்னா பண்பாட்டுடைய ஒரு வளர்ச்சியாக தான் பார்க்கணும். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றும் தெரியல, நம்ம வந்து எதிர்த்து அடிக்க தெரியல, இல்லை நம்ம அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து நீங்கள் வந்து மட்டரகமாக நினைக்கக்கூடாது. இது ஒரு வளர்ச்சி, இது ஒரு முதிர்ச்சி, இதுதான் உங்களுக்கு வேண்டும்னு சொல்கிறேன் நான். இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோம் தமிழர்கள், நம்ம எவனாவது ஒரு படத்தை ஓடக்குதான் சொல்லியிருக்கிறோமா? இப்போ இங்கே தான் ஓடுது, கன்னட படம்லாம் ஓடுது, தெலுங்கு படம் தான் ஓடுது, மாநில படமாக தடுத்தமா? அவன் அதாவது சொல்லலாம், முட்டாப்பயலுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன, உண்மையிலே வந்து நான் எல்லாரையும் சொல்லல, அதுலேயும் நல்லா அறிஞர் பெருமக்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வரலாறு உங்களுக்கு நான் தெரியும் நினைக்கிறேன், நான் சொல்கிறேன். கௌரி லங்கேஷ் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் பெண்மகள் கொலை செய்யப்பட்டார். அந்த மாதிரி இருக்க கொலை செய்யப்பட்ட சங்கிகளை எதிர்த்ததனால் இதே கருத்தை போய் நீ இவர்கிட்ட கேளுங்கன்னா வாய் திறக்கவே இல்லை. ஒரு வில்ல நடிகர் இருப்பார்ல, அரசியலாம் போய் பேசுவார்ல, கர்நாடகாவில் பெங்களூர் வந்து இருப்பார்ல, நிறைய படம் விஜய் படத்தில் நடிச்சிருக்கிறாருங்க. விஜய் படத்தில் இந்த இதுலாம் ஒரு யாராவது பேர் இப்போ அரசியல்லாம் இருக்கிறார்ல, பிரகாஷ்ராஜ் இருக்கிறார் பார்த்தீங்களா. பிரகாஷ்ராஜ் வரை யாரும் கருத்து கேட்கலையே. இப்போ நீ பிரகாஷ்ராஜில் போய் நீ கருத்து கேளுங்க, நிச்சயமாக அவர் கமலுக்கு ஆதரவாகத்தான் பதில் சொல்லுவார். உங்களுக்கு புரியுதா? அப்போ அங்கேயும் ஜனநாயக சக்திகள் இருக்கிறது. நம்ம அந்த மாதிரியான சக்திகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதே நம்ம நோக்கம். ஓகே, இப்போ இங்க நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது இந்தியா தலைமையில நடத்தப்பட்டது பாகிஸ்தான் மேல. அந்த ஒரு விஷயம் குறித்து விளக்கம் கொடுப்பதற்காக வெளிநாடுகளுக்கு இந்தியா சார்பில் இருந்து கனிமொழி அவர்களுடைய தலைமையில ஒரு குழுவானது போயிருந்தாங்க. அப்படி அவங்க போகும்போது
இந்தியாவினுடைய தேசிய மொழி என்ன அப்படின்ற கேள்விக்கு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க இப்போ தமிழகத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்த பிறகு இந்த பிரச்சனையை, அதாவது கர்நாடகா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதை பத்தி அவங்க கிட்ட கேட்கும் பொழுது நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு நம்ம நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட வேண்டியது. ஏன் சார்? இல்லை அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ வந்து உலகத்திலேயே முதுமையான மொழி, அறிவான மொழி, அவங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு செம்மொழி. அது தைரியமாக அவங்க சொல்லணும். அவங்க சொல்லலைன்னா அப்போ அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் சொல்ல முடியும்? சரிங்களா? அவங்க சொல்லியிருக்கணும், தைரியமாக சொல்லியிருக்கணும். வேற்றுமையில் ஒற்றுமைன்ற எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகத்திலே அதிகமான மொழிகள் பேசப்படுவது இந்தியாவில் தான். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதிகமான மொழிகள். ஆனால் பல மொழிகள் அழிந்து கொண்டு இருக்குது, அது வேற பிரச்சனை. ஆனால் அந்த மொழிகளை எல்லாருமே நம்ம மதிக்கணும். எல்லா மொழி மாநிலங்களையும் மதிக்கணும். அதுக்கு தான் மொழிவாரி மாநிலங்கள் நம்ம பிரிக்கப்பட்டது. தமிழ்நாடு, அதில் இந்தியா, அதில் வந்து தமிழர்கள் நம்மளோட சும்மா இதுக்காக பேசலைங்க. அதை என்ன சொல்லுவாங்க, சும்மா வரட்டு கௌரவமாக நம்ம பேசலை. தமிழர் நாங்கள் தான் அப்படி இப்படிலாம் பேசலை. நீ இப்போ எடுத்து இப்போ அடிக்கல, எனக்கு முன்னாடி நொட்டை எடுத்து அடிங்க. ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் எதுன்னு கேளுங்க, கூகுள் சொல்லும். நான் சொல்ல தேவையில்லை, சங்கத்தமிழனோ இல்லை தமிழர்களோ சொல்ல தேவையில்லை. உலகத்து நீதியாக தானே. கண்டிப்பா அது எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். பட் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நமக்கு என்னன்னு தெரியவில்லை. அதான் சார், இப்போ தக் லைஃப் படம் 10ஆம் தேதி வரைக்கும் வந்து அந்த வழக்கை வந்து 10ஆம் தேதி வரையும் ஒத்தி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணப்படலை. உண்மையாவே இந்த படத்தினுடைய ரிலீஸ் ஆகாத காரணத்தினால பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்றத பத்தியும், இந்த பிரச்சனையினுடைய முடிவு அப்படின்றத நீங்க எதை பாக்குறீங்க? இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைம்மா. இப்போ தமிழ்நாட்டில் ஓடினாலே போதும், உலகம் பூரா ஓடுது. அவங்க அந்த இதில் பார்க்கலைன்னா வந்து அது வந்து நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல தேவையில்லை. சரிங்களா? அது மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு இதுலேயும் வெளியிடுவாங்க. இப்போ இதனால ஏதாவது பாதிப்பு? இதில் ஒரு பாதிப்பு வர்றது. அப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்கெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்றது? ஆனால் வந்து அதை பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் படத்தோட ரிப்போர்ட் இன்னும் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இல்லை ஓப்பனாக சொல்லுங்கள், என்ன கிடைச்சிச்சு? சும்மா அதில் ஒன்றும் பேசல, ஒன்றும் நான் இன்னும் படம் பார்க்கல சார். உங்களுக்கு கிடைச்சிருக்குங்களா? ஃப்ரெண்ட்ஸுகள் பேசியிருப்பாங்க, படம் எப்படி வந்திருக்குன்னு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லன்னு தான் சொல்லிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இதுக்காக இவ்வளவு சண்டை போடுறாங்க நான் கேக்குறேன். அதுதான் சார், அதுதான் பல பேருடைய கேள்வியாகவும் இருக்கு. சில பேருக்கு வந்து படம் வந்து பிடிச்சிருக்கு. நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனா படம் பார்த்துட்டு என்னோட வியூவை சொல்லலாம். ஆனா இப்போதைக்கு நான் கேட்ட வரைக்கும் வந்து அப்படி எதுவும் சொல்லல, ரொம்ப பெருசா எதுவும் சொல்லல. இதுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை பண்ணி தராங்க அவருக்கு. சரி ரைட், ஓகே பாப்போம். எதா இருந்தாலும் படமா, திரைப்படமாக இருக்கட்டும் இல்ல மொழி பிரச்சனையா இருக்கட்டும், அதுல வந்து ஒரு உண்மை நேர்மை இருந்தால் வெற்றி பெறும். கன்னட மொழி குறித்து கமல்ஹாசன் அவர்களுடைய கருத்துக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதை பத்தி எங்ககிட்ட பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.